வணக்கம் ஆனந்தி. மதுரை மாநகரில் கடந்த 8 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் செல்லூர் பகுதிகள் வீடுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. அதேபோல் சாலை முழுவதும் தேங்கியுள்ள மழைநீரால் வாகனங்கள் செல்ல முடியாமல் வெறும் சிரமத்துக்கு ஆளாகி வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆனந்தி. அதாவது மதுரை மாநகர் பகுதியில் கடந்த 8 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக மதுரை தலாகுளம் சாலை, தமுக்கம் சாலை, நரிமேடு, PT ராஜன் சாலை மற்றும் செல்லூர் ஆகிய பகுதிகளில் சாலைகளில் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளன. அதேபோல் மதுரை மாநகராட்சி செல்லூர் வார்டு பகுதிக்கு உட்பட்ட இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக வீடுகளுக்கு கழிவுநீர் கலந்த நீர் உள்ளே புகுந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் செல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலை முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் மழைநீரில் நனைந்தபடியே செல்லும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை கோரிப்பாளையம், தல்லாகுளம், தமுக்கம் செல்லும் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலையோரம் குப்பை தொட்டியில் இருக்கும் குப்பைகள் வெளியே வந்து துர்நாற்றம் வீசும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆனந்தி. அதேபோல குறிப்பாக சொல்லும் என்னென்றால் வையாற்று தரைப்பாலம் கரைகளில் சேரும் சகதியுமாக தேங்கியுள்ள மழைநீரின் காரணமாக தொடர்ந்து வாகனங்கள் செல்ல முடியாமல் நடுவே சிக்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை மாநகரில் கடந்த 8 மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வரும் பரவலாக மழை காரணமாக கோரிப்பாளையம், செல்லூர் பகுதியிலிருந்து வெளியேறும் மழைநீர் யானக்கல் தரைப்பால கரையோர பகுதிகள் முழுவதுமாக தேங்கியுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து இரு கரை ஓரங்களிலும் தற்போது தண்ணீர் தேங்கியிருப்ப வாகனங்கள் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளன. அதேபோல் கோரிப்பாளையம் முதல் தத்தநீர் செல்லும் பிரதான சாலையாக ஆட்டோ சாலைகளிலும், ஓபலாப்பட்டித்துறை பகுதியிலிருந்து ஆரப்பாளையம் நோக்கி செல்லும் ஆட்டோர சாலைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் இருக்கிறது. சில வாகனங்கள் நீரில் மூழ்கி பழுதாதால் மழைநீருக்குள் சிக்கி தவிக்கும் நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது ஆனந்தி. அதேபோல் மழைநீர் வெளியேற்ற முடியாமல் மாநகராட்சி சார்பில் மோட்டார்கள் அங்கு அமைக்கப்பட்ட போதிலும் டீசல் இல்லாத நிலையில் மழைநீரை வெளியேற்ற முடியலை என்ற ஒரு காரணத்தை அந்த பணியாளர்கள் சொல்கின்றனர். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர கால ஊர்திகளை செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வரும் நிலையில் 2 கரை ஓரங்களில், அதாவது அந்த காவல்துறையின் சார்பாக, ஏனென்றால் தொடர்ந்து இந்த விடுமுறை காலம் என்பதால் தொடர்ந்து மாணவர்கள் இளைஞர் அப்பகுதியில் வையாற்று பகுதியில் சென்று குளிப்பது வழக்கம். அது காரணமாக தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் தற்போது 2 கரையோரம், அதாவது வையாற்று பகுதியில் இருக்கக்கூடிய 2 கரையோர பகுதியிலும் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒலிபெருக்கி மூலமாகவும் எச்சரிக்கை ஒலியும் எழுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 2 கரையோரங்களும் வாகனங்களும் அதிக அளவில் செல்ல முடியாத அளவுக்கு தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் யாரும் சென்று உள்ளே சென்று குளிக்கவோ, புகைப்படம் எடுக்கவோ, வீடியோ எடுக்கவோ கூடாது என்றும் காவல்துறை தற்போது தடுத்து வருகின்றனர் ஆனந்தி. தொடர்ந்து அப்பகுதியில் முழுவதும், அதாவது கரையோர பகுதியில் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனந்தி. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.